டாக்டர், அந்தரங்க ஆரோக்கியம் அல்லது இன்டிமேட் வெல்னஸ் இந்த வார்த்தையை இப்போ அடிக்கடி கேட்குறோம். பாலியல் பிரச்சனைகள் தவிர பொதுவா ஒரு பெண்ணோட அந்தரங்க ஆரோக்கியம்னா என்ன? அது ஏன் இவ்வளவு முக்கியம்? அந்தரங்க ஆரோக்கியம் அப்படின்றது இந்த சிறுநீர் பாதை, அதுக்கப்புறம் இந்த பெண் உறுப்பு, அதுக்கப்புறம் இடுப்பு தள தசைகள், அதாவது பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ். இதுக்கு உண்டான ஹெல்த்தை பத்தி பேசுறது தான் அந்தரங்க ஆரோக்கியம். இதை தெரிஞ்சுக்கிறது நோயை பத்தி பேசுறோன்றது கிடையாது. இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அவங்களோட ஒரு செல்ஃப் கேர் மாதிரி அவங்களோட உடலை பத்தி அவங்க இன்னுமே கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுக்கிறாங்க. இதை கரெக்டா வச்சுக்கிறத பத்தி பேசுறது தான் இன்டிமேட் வெல்னஸ். இதை பத்தி சரியா தெரிஞ்சுக்கிட்டா உடல்ல பல பிரச்சனைகள் வராம தடுக்கும். பெண்கள் தினசரி தங்களோட அந்தரங்க பகுதிகளை எப்படி சுத்தமா வச்சுக்கணும்? நிறைய பேர் வாசனை சோப் இல்லனா மார்க்கெட்ல கிடைக்கிற இன்டிமேட் வாஷ்லாம் பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் பயன்படுத்துவது நல்லதா? இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும்ன்றது அவசியம் இல்லை. நம்ம நார்மல் தண்ணியே போதும். ஸோ வெறும் வெதுன்னு தண்ணி இல்லைன்னா நார்மல் வாட்டர் வச்சு அதோட வெளிப்புறத்தை ஒழுங்கா வாஷ் பண்ணாலே போதும். சோப்பு இல்லைன்னா வேற வாசனை திரவியங்கள்லாம் யூஸ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. எதுக்காக அதை சொல்றோம் அப்படின்னா, நம்மளோட பெண் உறுப்புல ஒரு வெஜினல் மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அப்படின்னா என்னன்னா, நமக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இந்த பெண்ணுறுப்போட உள்பகுதியில இருக்கும். ஸோ அதை கிளீன் பண்றேன் பேர் வழின்னு சொல்லிட்டு நம்ம அதை சோப்போ இல்லை மற்ற ஏதாச்சும் ஒரு வேற திரவியங்கள் வச்சு நம்ம அதை வாஷ் பண்ணும்போது இந்த நல்ல பாக்டீரியா, அதாவது இந்த லாக்டோபசிலஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுதான் நன்மை செய்யக்கூடிய இந்த வெஜினல் மைக்ரோபயோம். அந்த வெஜினல் மைக்ரோபயோமை நம்ம எல்லாம் ஃபுல்லா கழுவி எடுத்துட்டோம்னா அந்த பிஹெச் மாறும். பிஹெச்னா என்னன்னா, அது ஒரு அமிலத்தன்மையோட இருக்கும் நம்மளோட அந்த வெஜினா. அதை இது ஃபுல்லா எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது அசிடிக் இது மாறி ஆல்கலைனா மாறிட்டு வெளியில இருந்து நிறைய இன்ஃபெக்ஷன் வந்துடும். வேற கெட்ட பாக்டீரியாக்கள் அதை தாக்க ஆரம்பிச்சிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த இதை நிறைய சோப் போட்டோ போட்டு வாஷ் பண்ண வேணாம். ஒருவேளை டாக்டர் ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்க, இந்த வாஷ் யூஸ் பண்ணுங்கன்னு உங்களை அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம். மற்றபடி நீங்களே அது ஃப்ரேக்ரண்டா வச்சுக்கிறதுக்காக அது ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற நல்ல பாக்டீரியாலாம் எடுத்துட்டோம்னா வெளியில இருந்து கெட்ட பாக்டீரியா ஈஸியா வந்துடும். அதனால ஃபேன்சி ப்ராடக்ட்ஸ் எதுவும் தேவை கிடையாது. நாம உடை உடுத்துற விதம், நம்ம உணவு பழக்கம் இதெல்லாம் கூட நம்ம அந்தரங்க ஆரோக்கியத்தை பாதிக்குமா டாக்டர்? கண்டிப்பா. உடையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டைட்டான ட்ரெஸ் போடுறது, அதாவது ஜீன்ஸ் மாதிரி ஒரு காத்து புகாத ட்ரெஸ்ஸை தொடர்ந்து அதை கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா என்னாகும், அந்த இடத்துல கிருமிகள், கெட்ட பாக்டீரியாக்களோ இல்லை ஃபங்கஸோ வளர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை காட்டன் ட்ரெஸ் ரொம்ப அதிக நேரம் போட வேண்டியிருந்ததுன்னா அது தளர்வான காட்டன் ட்ரெஸ் யூஸ் பண்றது நம்மளோட கிளைமேட்டுக்கு நல்லது. உணவை பொறுத்த வரைக்கும் தண்ணி நிறைய குடிக்கணும். ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். நம்ம அட்லீஸ்ட் 2 to 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கலாம். நிறைய வேர்க்கிற சமயத்துல 2 to 4 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சா கூட நல்லது. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிறது மூலியமா என்ன ஆகும்னா, அந்த வெஜினால இருக்கிற இந்த மியூக்கஸ் மெம்பரேன் அந்த இடத்த அந்த சளி ஜவ்வுகளை ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். ஸோ அதனால நமக்கு அந்த இடத்துல வழவழப்பு குறையாம பார்த்துக்கும், வெளியில இருந்து இன்ஃபெக்ஷன் வராது. உணவு பொறுத்த வரைக்கும் தயிர் மாதிரியான ப்ரோபயோட்டிக் அதிகமா இருக்கிற உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த வெஜினல் மைக்ரோபயோமை மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். டாக்டர், நிறைய பெண்கள் கேட்க தயங்குற ஒரு முக்கியமான கேள்வி இந்த வெள்ளைப்படுதல், அதாவது வெஜைனல் டிஸ்சார்ஜ் பத்தி தான். இதுல எது நார்மல், எதுக்கு நாம பயப்பட தேவையில்லை, எந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா ஓகே இதுக்கு நாம டாக்டரை பார்க்கணும்னு முடிவு பண்ணணும்? அதை டிசைட் பண்றது ரொம்ப ஈஸி. எப்படின்னா, நார்மல் டிஸ்சார்ஜ் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அப்நார்மலா இருந்தா நம்ம டிசைட் பண்ணுவோம். சாதாரணமா எல்லா லேடிஸ்க்கும் வெள்ளப்படுறதுங்கிறது இயற்கையா இருக்கிறது தான். அது அந்த இடத்த வழவழப்பா வச்சுக்கிறதுக்கு உதவும். நார்மல் வெஜினல் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதுக்கு ஒரு கலரோ இல்ல ஒரு ஸ்மெல்லோ எதுவுமே இருக்காது. இது பீரியட்ஸோட சமயத்தை பொறுத்து, ஓவிலேஷன் டைம்ல இது இன்னும் கொஞ்சம் அதிகமா நீர்த்த மாதிரி முட்டையோட வெள்ளைக்கரு மாதிரி இருக்கலாம். ஸோ அப்நார்மல் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு கலரோட இருக்கலாம். ஒரு எல்லோ கலராவோ இல்லை கிரீன் கலராவோ இருக்கலாம். இல்லை அதில் ஒரு கெட்ட வாசனை வரலாம். அதில் அரிப்பு இருக்கலாம். அந்த இடத்துல ஒரு காந்தல் இருக்கலாம். இதெல்லாம் இருந்தால் இது அப்நார்மல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக அந்த ஃபங்கஸ் தாக்குச்சு, ஈஸ்ட் தாக்குச்சுன்னா ஒரு தயிர் மாதிரியான ஒரு டிஸ்சார்ஜ் வரும். அந்த இடத்துல அரிப்பும் கூட ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் பாக்டீரியல் வெஜினோசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியாக்கள் ஒரு குழுவா சேர்ந்து தாக்குச்சுன்னா அது எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி அந்த இடத்துல காந்தல் இருக்கும். ஒரு மீன் வாடை மாதிரி ஒரு கெட்ட வாடை அதில் வரும். இதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம். கீகல் பயிற்சிகள் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பயிற்சிகளை எதுக்காக செய்யணும், அதை எப்படி சரியா செய்யணும்னு சொல்ல முடியுமா? இந்த கீகல்ஸ் பயிற்சி அப்படின்னா என்னன்னா, இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் நம்ம ஏற்கனவே பேசணும்ல, இந்த இடுப்பு தள தசை நார்கள் இதை டைட்டா வச்சுக்கிறதுக்கு, இது ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கிறதுக்கு உதவுது. ஸோ கீகல்ஸ் பயிற்சியில பேசிக்கா என்ன பண்றோம்னா, அந்த இடத்துல இருக்கிற சதையை இருக்கும் டைட் பண்ணுவோம். அதை டைட் பண்ணி
ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் அதை ஹோல்ட் பண்ணி அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும். இதுதான் அந்த கீகல்ஸ் எக்ஸசைஸ். இந்த கீகல்ஸ் எக்ஸசைஸை சரியா செஞ்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது வந்து நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குது. பின்னாடி அந்த வயசானதுக்கு அப்புறமா அந்த அடி இறக்கம்னு வருது இல்லையா, அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்ப அந்த உணர்ச்சிகளை நல்லா என்ஹான்ஸ்டா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு உதவுது. டெலிவரிக்கு அப்புறமா அந்த தசைகள் வந்து தளர்ந்து போகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு பெண் எந்த வயசுல இருந்து ஒரு மகப்பேறு மருத்துவரை ரெகுலரா பார்க்க ஆரம்பிக்கணும்? எந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா உடனே தாமதிக்காம மருத்துவரை பார்க்கணும்? ஒரு பொண்ணு வந்து மேரேஜ்க்கு ஆனதுக்கு அப்புறமா அல்லட்டா ஒரு 21 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து இயர்லி ஒன்ஸ் ஒரு மகப்பேறு மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது. ஸோ ஆரம்ப காலத்தில் அவங்க பார்க்கும்போது அவங்களோட உடலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ரெண்டாவது அவங்க கன்சீவ் ஆக போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து குறிப்பிட்ட சத்துக்கள் எல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கா, நம்ம பிளட்ல எல்லாம் சரியா இருக்கா, அடுத்து பிறக்க போகிற குழந்தைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கிறதுக்காக. அடுத்து வயசு ஏற பார்க்கும்போது நான் ஏற்கனவே பேசின மாதிரி பேப்ஸ்மியர் மற்றும் அந்த பிரெஸ்டோட ஆரோக்கியம், அந்த பிரெஸ்ட் செக்அப், இதுக்கு எல்லாமே வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. 40 வயசுக்கு மேலே பார்க்கும்போது ஒரு சில புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம வந்து டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் 21 வயசுக்கு மேலே எல்லாருமே வந்து வருஷம் ஒரு தடவை ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. பெண்கள் தங்களோட அந்தரங்க ஆரோக்கியத்தை ஒரு கூச்சப்பட வேண்டிய விஷயமாகவோ அல்லது தள்ளி வைக்கிற விஷயமாகவோ பார்க்காம அதுல கவனம் செலுத்த வேண்டியதோட அவசியம் பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த நம்மளோட முழு ஆரோக்கியத்தை பத்தி நம்ம கவலைப்படும் போது அந்தரங்க ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா நமக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுக்கக்கூடியது இந்த அந்தரங்க ஆரோக்கியம் கரெக்டா இருந்தா அதுவே பெண்களுக்கு அவங்களோட உடம்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுவே பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதனால இந்த அந்தரங்க ஆரோக்கியத்தை தான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். நிறைய சமயத்துல வந்து இதை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லிட்டு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரியாத ஒரு விஷயங்களை ரொம்ப நேரம் ரொம்ப மூடி மறைக்கிறது, இல்ல தேவையில்லாம ஒரு சாதாரண விஷயத்துக்காக தேவையில்லாம பயப்படுறது, இது ரெண்டுமே நடக்குது. பேஷண்ட்ஸ் வந்து அவசியமே இல்லாம ரொம்ப பயந்துட்டு வராங்க, இல்லைன்னா ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப அசால்ட்டா கண்டுக்காம ரொம்ப நாள் விட்டுறாங்க. அதனால அந்த அந்தரங்க ஆரோக்கியத்தை பத்தி கரெக்டா தெரிஞ்சுக்கிறது வந்து அவங்களோட தன்னம்பிக்கையை வளர்க்கும், அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், ஒரு முழுமையான பெண்ணா தன்னை பார்த்துக்கிறதுக்கு உதவும். அதனால இது ரொம்ப முக்கியமா நான் நினைக்கிறேன். மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.